ஓகே. ஸோ ஒன்ஸ் அகைன் வெரி குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்றது ரொம்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பர்டிகுலரா வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பத்தி பார்க்க போறோம், ரைட்? ஸோ வெஸ்டீஜ்ல வந்து நம்ம கிட்ட நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுல இன்னைக்கு ஒன் ஆஃப் தி பர்டிகுலர் ப்ராடக்ட், ஸோ ஸ்கின் ஃபார்முலா 9 பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட யூசேஜ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப டீட்டெயில்டா வந்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ யாருக்கு இந்த ப்ராடக்ட்டை பத்தின ஏதாவது எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் த செஷன் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்றேன். ஸோ இன் பிட்வீன்ல கொஸ்டின்ஸ் எதுவும் வேண்டாம். கைண்ட் ரெக்வெஸ்ட். ஓகே, சரி. ஸோ இன்னைக்கு வந்து ஸ்கின் ஃபார்முலா 9 பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்றதால நமக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்க போகுது, ஸோ ப்ராடக்ட் நம்ம வந்து எந்த மாதிரியான ஸ்கின்னுக்கு வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம், எந்த மாதிரியான ஸ்கின் டேமேஜஸ்க்கு வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப டீட்டெயில்டா வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்றது அப்படின்னா, ஸோ யாருக்கெல்லாம் ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் அண்ட் ஏஜ் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கான ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சொல்யூஷன் தான் இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு பெஸ்டான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் வந்துமே இது கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட்டுக்கான அடிஷ்னலான பெனிஃபிட் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இன்னும் கூட இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்க ரொம்ப சூப்பரா வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி. ஸோ பிக்மெண்டேஷன் அண்ட் ஏஜ் ஸ்பாட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டீட்டெயிலா சொல்லிடுறேன். ஸோ பிக்மெண்டேஷன் ஏஜ் ஸ்பாட்ஸ் அப்படின்றது நம்மளோட ஸ்கின்ல ஏஜ் ரிலேட்டடா, ரைட்? ஸோ ஒரு 15 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்மளோட பாடியில ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஹார்மோனல் சேஞ்சர் அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே நடக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னால நம்மளோட ஸ்கின்னு வந்து ஒரு நார்மலான ஒரு பிளேஸ்ல இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னு வந்து நார்மலா இருக்கும். மேபி நம்மளோட ஸ்கின்னு வந்து சிவியரான சன் எக்ஸ்போஷர்ல டேமேஜ் ஆகுது அப்படின்னா நமக்கு நிறைய பிக்மெண்டேஷன் வந்து ஸ்கின்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிக்மெண்டேஷன் டார்க் பேச்சஸ் மாதிரி ஸ்கின்ல வருது, ஃப்ரீக்கல்ஸ் மாதிரி ஸ்கின்ல வருது, இது எல்லாத்தையும் தாண்டி ஏஜ் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து எதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிக்மெண்டேஷன் ஏஜ் ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கின்னு வந்து ரொம்ப அதிகமான சன் எக்ஸ்போஷர்ல வந்து நம்ம இருக்கோம். அதாவது ஒரு மார்னிங் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வரக்கூடிய சன்னோட எக்ஸ்போஷர் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, அதாவது நியூ பார்ன் பேபிஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த குழந்தைங்களெல்லாம் காலையில அந்த 6:30 7 மணி 7:30 மணி வரைக்கும் வரக்கூடிய வெயில்ல வந்து கொஞ்ச நேரம் எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட முகத்தை பாடி ஃபுல்லாவே வந்து அந்த சன் எக்ஸ்போஷர்ல வந்து காட்டுவாங்க. நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? ஸோ அது ஏன் அப்படின்னா ஏர்லி மார்னிங் வரக்கூடிய சன்னோட ரேடியேஷன் அதோட அந்த ரேடியேட்டரோட பவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு தேவையான ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்ல வந்து அது எக்ஸ்போஷர் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம்ல அந்த ஏர்லி டைம்ல வரக்கூடிய சன் எக்ஸ்போஷர் நம்மளோட பாடிக்கு நேச்சுரலான வைட்டமின் டியை வந்து நமக்கு அதிகமா கொடுக்கும். ஸோ இதனால நம்மளோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு எனர்ஜைசிங் கிடைக்கும். ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல் வந்து நல்லாவே பூஸ்டிங் அப் ஆகும். அது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட ஸ்கின்னை எந்த விதமான அட்மாஸ்பியரா இருந்தாலும் நம்மளோட தோல் வந்து அது ஏத்துக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை வந்து அந்த சன் எக்ஸ்போஷர் வந்து கொடுக்கும், ரைட்? இதுவே வந்து நீங்க ஒரு 9 மணிக்கு மேல வெளியில போறீங்க அப்படின்னா அந்த சன்னோட எக்ஸ்போஷர் எப்படி இருக்கு, ரொம்ப சிவியரான ஒரு டேமேஜஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஸ்கின் வந்து ரொம்பவே அதிகமா பர்னிங் சென்சேஷன் வந்து கொடுக்கும். நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா அத? ஸோ ஸ்கின்ல அதிகப்படியான எரிச்சல் வந்து ஸ்கின்ல கொடுக்கறது, ஒரு மாதிரியான ஸ்கின் வந்து சன்னோட ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் ஸ்கின்ல படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின் ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல் வந்து கொடுக்கும். அதாவது ஒரு மாதிரி எரிஞ்ச மாதிரியான ஸ்மெல், அதாவது பேர்ன் ஆகக்கூடிய ஒரு ஸ்மெல் வந்து கொடுக்கும். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட ஸ்கின்னோட கலர் வந்து சேஞ்சபிள் ஆகும். ஸோ அந்த கலர் சேஞ்சபிள் ஆகும் பொழுது என்ன ஆகும்னா சூடா ஒரு விஷயத்த நம்மளோட தோல் மேல நம்ம ஏதோ போட்டுட்டோம், லைக் ஒரு நெருப்பை வந்து நீங்க உங்க ஸ்கின்னு கிட்ட வந்து வச்சு சுடுறீங்க அப்படின்னா
ஸோ அது சுடும் பொழுது ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும் பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சன்னோட ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் நம்மளோட ஸ்கின்ல படும் பொழுது ஸ்கின் அதிகப்படியான பர்னிங் ஆகும். ஸோ பர்னிங் ஆகும் பொழுது என்ன ஆகும்னா நமக்கு கண்டிப்பா நிறைய எரிச்சல் வந்து கொடுக்கும், ரைட்? ஸோ நீங்க பைக்ல டிராவல் பண்ணக்கூடிய பர்சன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஒரு 10 o'clock வந்து நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அந்த டைம்ல நம்மளோட ஹேண்டு நம்மளோட டோ எல்லாமே வந்து ரொம்ப ஓப்பன் அப் ஆன ஸ்பேஸ், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஓப்பன் அப் ஆன ஸ்பேஸ்ல சன்னோட அந்த ரேடியேஷன் அதிகமா படும் பொழுது என்ன ஆகுது, ரொம்ப அதிகமா சுடும், அந்த எரிச்சல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஹெவியான சன் எக்ஸ்போஷர் நம்மளோட ஸ்கின்ல படும் பொழுது என்ன ஆகும்னா நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ஒன்னொன்னா இறந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி செல்ஸோட ஆக்டிவிட்டி வந்து அதுக்கான பர்த்தை வந்து லாஸ்ட் பண்ணுது. ஸ்கின்ல வந்து ப்ராப்பரான ஒரு மாய்ஸ்சரும் ப்ராப்பரான ஒரு ஹைட்ரேஷனும் வந்துமே இருக்காது. ஏன்னா செல்ஸ் வந்து ஒன்னொன்னா இறக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய ஆயிலா இருக்கட்டும், இல்லைன்னா வாட்டரா இருக்கட்டும், அது எல்லாமே அதுக்கான லெவல்லையுமே வந்து கட்டாயம் இழந்துகிட்டே வரும். ஸோ இதனால நம்மளோட ஸ்கின் என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரீமான ட்ரைனஸ்க்கு போகும். ஸோ எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ்க்கு போகும்பொழுது நமக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து ஒரு மாதிரியான டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம் வந்து அங்கங்க பேட்சியா வரும். அதாவது ஒரு சிலருக்கு இந்த பைக் டிராவல் பண்ணக்கூடிய மென்ஸுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் எப்பவுமே வியர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஹெல்மெட் கண்டினியூஸா யூஸ் பண்ணும்பொழுது இந்த 2 சைட்ல மட்டும் ஒரு மாதிரி கருப்பா மாறி இருக்கும். இந்த ஃபுல்லாவே வந்து டார்க் பட்சஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நோஸ், அதாவது மாஸ்க் எப்பவுமே போட்டுட்டு இருக்கக்கூடிய பர்சன், மாஸ்க் வந்து ஒரு கரெக்டான குவாலிட்டி இல்ல, அதுல நிறைய டஸ்ட் இருக்கு அப்படின்னா நோஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு டார்க்கா மாறிடும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னத்து கிட்ட மட்டும் ஒரு மாதிரி மங்கு மாதிரி அதிகமா வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான டார்க் பிக்மெண்டேஷன் வந்து நமக்கு அதிகமா வரும். பிளஸ் வந்து ஃப்ரீக்கல்ஸ் பிக்மெண்டேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னும் மவுத் அரௌண்டிங் ஏரியா, ஒரு சிலருக்கு வந்து வாயை சுத்தி மட்டும் ரொம்ப கருப்பா இருக்கும், நோஸோட இந்த சைட்ல மட்டும் ரொம்ப டார்க்கா இருக்கும், ரைட்? சோ இந்த மாதிரியானதை வந்து பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்னத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடர்ந்து ஒரு மாதிரி பிரவுன் பேட்ச் மாதிரி மச்சம் மாதிரி தெரியும், ரொம்ப ரொம்ப அடர்ந்து போயிட்டு. சோ அத வந்து ஃப்ரீக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இது எல்லாமே வந்து லேக் ஆஃப் சர்டின் நியூட்ரியன்ஸ், அதாவது பாடியில இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு, இல்ல ஆல்ரெடி ஆக்னி வந்து ஸ்கின்ல வந்து போயிருக்கு. ஓகே, ஆல்ரெடி என்னோட ஸ்கின்ல ஆக்னி பிம்பிள் வந்து வந்துச்சு மேம், நான் அதை கையை வச்சுட்டு சும்மா இல்லாம அதை போட்டு ரொம்ப பிளக் பண்ணி அதை டேமேஜ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பிம்பிள் வந்து உங்களோட ஸ்கின்ல ஒரு ஸ்ட்ராங்கா அப்படியே ஸ்டேபிளா வந்து அது அப்படியே ஸ்டேவ் ஆயிடும். ஸோ அதுக்கான மார்க் வந்து உங்களோட ஸ்கின்ல அப்படியே ஸ்டோரேஜ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான ப்ரீவியஸ் ஆக்னி ப்ராப்ளம் இது எல்லாமே வந்து நமக்கு பிக்மெண்டேஷன் ஏஜ் ஸ்பாட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நமக்கு எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் யாருக்கு இருக்கு, மவுத் அரௌண்டிங் ஏரியா பிக்மெண்டேஷன் இருக்கு, முகத்துல மங்கு அதிகமா இருக்கு, இல்லைன்னா ஃபோர்ஹெட் மட்டும் ரொம்ப டார்க்கா இருக்கு, இல்லைன்னா சன்னோட எக்ஸ்போஷர்னால ஓவரால் ஃபேஸ் வந்து ரொம்ப டார்க்கா மாறிடுச்சு மேம், அதிகமா டான் ஆயிருக்கு, ரொம்பவே வந்து என்னோட பர்த் கலர் வேற, ஸோ என்னோட ஸ்கின்னோட கலரே வந்து வேற, பட் ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்போ ரொம்பவே நான் பிளாக் ஆயிட்ட மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்கன்னா அது எல்லாமே சன்னோட ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் பிளஸ் ப்ராப்பரான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஸ்கின் வந்து சிவியர் டேமேஜஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான். ஸோ அதுதான் நம்மளோட ஸ்கின் ஃபார்முலா 9 பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ இந்த பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ரெண்டாவது, யாருக்கு ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்கு, என்ன மேக்கப் போட்டாலுமே ஸ்கின்ல அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடையாது, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாலுமே ஸ்கின் வந்து ரொம்ப டல்லா டயர்டா ஃபீல் பண்றீங்க, ப்ராப்பரான ஸ்கின்ல அந்த க்ளோ கிடையாது, ஸ்கின்ல அதிகப்படியான குட்டி குட்டி குட்டியா வந்து வேர்க்குரு மாதிரியான ராஷஸ் பிளெமிஷியஸ் வந்து அதிகமா இருக்கு, ஸ்கின்னே வந்து ரொம்ப அன்ஈவனா இருக்கு, மவுத் அரௌண்டிங் ஏரியா ஒரு கலர் இருக்கு, நோஸ் சைட்ல ஒரு கலர் இருக்கு, ஃபோர்ஹெட் மட்டும் ஒரு மாதிரி டானா இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைக்காக தான் இந்த பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட்டை நம்ம
யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இந்த பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இது நமக்கு சூப்பரான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அவ்வளோ பாசிட்டிவான ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் ஒரே ஒரு ரீசன். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்டை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய மல்டி ஆக்ஷன் ஃபார்முலா உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டிவ் பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ரேடியன்டா வச்சுக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம யாருக்கெல்லாம் ஆல்ரெடி வந்து போன ஆக்னியோட ஸ்கார்ஸ் அதிகமா இருக்கு, ஏஜ் ஸ்பாட்ஸ் அதிகமா இருக்கோ அந்த ஸ்பாட்ஸை வந்து ரொம்ப ஈஸியா லைட்டன் அப் பண்ணி தரும். பிளஸ் உங்களோட ஸ்கின்னை வந்து எப்பவுமே நல்ல ஒரு ஃபிளாலெஸ்ஸான ஈவன் காம்ப்ளெக்ஷனா மெயின்டைன் பண்றதுக்கும் ஸ்கின்ல எந்த விதமான அந்த குட்டி குட்டியா வேர்க்குரு மாதிரி ரொம்பவே ட்ரையா இல்ல ரொம்பவே வந்து டல்லா உங்களோட ஸ்கின் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ஒரு கிளாரிஃபையான ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். பிளஸ் இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷலான இன்கிரீடியன்ட் நம்மளோட ஸ்கின்னை வந்து டீடாக்சிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ இது ரெகுலரா டீடாக்சிஃபை பண்றதால உங்களோட ஸ்கின்ல இந்த டஸ்ட் பொல்யூஷன் ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜஸ் எல்லாமே ஆகுது இல்லையா? ஸோ அதுல இருந்து உங்களோட ஸ்கின்னை சுப்பீரியர் கிளென்சிங் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலான இன்கிரீடியன்ட் இந்த பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ இந்த பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் திங் கிளாரிபியர் ஸ்டீம் செல் பிளெண்ட் இருக்கு. ஸோ இது வந்து உங்களோட ஸ்கின்னை டீப்பா டீடாக்சிஃபை பண்ணி தரும். ஸோ இதனால உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல் ரெனுவல் ப்ராசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும். ஸோ ஸ்கின்ல இருக்கக்கூடிய மெலானினோட கவுண்ட்டையுமே வந்து அதாவது மெலானின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடியில ஒரு செல்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கான ஃபார்மேஷனை வந்து டிக்ரீஸ் பண்ணி தரும். ஸோ அது டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களோட கலர் வந்து அந்த டேனா இருக்கக்கூடிய கலர் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் அப் பண்ணி தரும். பிளஸ் இதுல டைசி ஃபிளவர் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து ஸ்கின் லைட்டனிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றதால உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய மங்கு ஓகே ஆல்ரெடி வந்து போன ஆக்னியோட ஸ்கார்ஸ் ஏஜ் ஸ்பாட்ஸ் இது எல்லாத்தையும் லைட்டன் அப் பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் அப் பண்ணி தரும். பிளஸ் அகெயின் இதுல வந்து எசென்ஷியல் நரிஷியஸ் ஃப்ளவர் வேக்ஸ் இருக்கு. ஸோ அந்த இன்கிரீடியன்ட் உங்களோட ஸ்கின்ல எந்த விதமான ஒரு இச்சிங்னஸோ இல்லை ஒரு இரிட்டேட்டடோ அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் நமக்கு கொடுக்காம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு காமா ரொம்ப சேஃப் அண்ட் ஹெல்தியா இருக்கிறதுக்கு இது ப்ரொடெக்ட் பண்ணி தரும். பிளஸ் ஃபைனல் இன்கிரீடியன்ட் வைட்டமின் B3. ஸோ வைட்டமின் B3 சொல்லவே வேண்டாம், நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்டன் பண்ணி நமக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அடிஷ்னலான பவர்ஃபுல் இன்கிரீடியன்ட் தான் இந்த வைட்டமின் B3. ஓகே, ஸோ இந்த 4 இன்கிரீடியன்ட்டுமே நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கும். பிளஸ் எந்த வித டேமேஜஸும் ஆகாம ஸ்கின்னை வந்து நேச்சுரலான கலர் பிரைட்டனிங் பண்ணி தரும். ஏன்னா நிறைய பேர் வந்து மெடிக்கல் ஷாப்ல அன்வான்டான கிரீம்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்றாங்க. ஸோ அது வந்து இன்ஸ்டன்டா உங்களுக்கு கலர் வந்து பிரைட்டன் அப் பண்ணி தரும். பட் நீங்க அதுவே வந்து அந்த கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஒரு 1 வீக் இல்ல ஒரு 2 டேஸ் நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னா ஸ்கின் வந்து டார்க்கா மாறிடும். பிளஸ் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னும் எந்த விஷயங்களை கொடுக்கும், ஸ்கின்னை நீங்க சன்லைட்ல போகும்பொழுது ரொம்ப அதிகமா பர்னிங் சென்சேஷன் கொடுக்கும். பிளஸ் ஸ்கின் அது மட்டும் இல்லாம ரொம்பவே வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நீங்க யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய வந்து இரிட்டேஷனையுமே வந்து கொடுக்கும். ரைட், ஸோ இந்த பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரலான இன்கிரீடியன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ இதனால உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப நேச்சுரலா பிரைட்டன் அப் பண்ணி நல்ல க்ளோயிங்கும் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்டை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஸோ இந்த ப்ராடக்டை நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதாவது நீங்க டீப் கிளென்சிங் ஆயில ஃபேஸ் வாஷ் பண்றீங்க இல்ல வேற ஏதாவது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இந்த ப்ராடக்டை கொஞ்சமா எடுத்துக்கோங்க உங்களோட ரிங் ஃபிங்கர் ஆர்எல்ஸ் ஏதாவது ஒரு ஸ்பாச்சுலா இருந்தா அது யூஸ் பண்ணுங்க, சின்ன ஸ்டிக் மாதிரி. ஸோ எப்பவுமே வந்து ஃபிங்கர்ஸை வந்து ஒரு க்ரீம் ப்ராடக்ட்ல எப்பவுமே போடாதீங்க. ஏன்னா நம்ம கை வந்து அந்த அளவுக்கு ஹைஜீனிக்கா இருக்காது. நம்ம தான் என்னதான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம அங்கங்க கை வச்சுட்டே இருப்போம். ஸோ பெஸ்ட் எப்பவுமே வந்து ஒரு ஒரு க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட் நீங்க வந்து யூஸ் பண்றீங்க, ஸ்கின்னுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா குட்டியா ஒரு ஸ்பாச்சுலா வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்பாச்சுலால இந்த ப்ராடக்டை ஒரு பேர்ல் டிராப் அமௌண்ட் எடுத்துட்டு உங்களோட இங்க நீங்க வச்சுக்கணும். ஓகே, இங்க இருந்து இந்த ப்ராடக்டை டாட்டா நெக் டு ஃபேஸ் வச்சுட்டு அப்வர்ட் டைரக்ஷன்ல ஜென்டலா மசாஜ் பண்ணுங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்றீங்க அப்படின்னும்பொழுது உங்களுக்கு லிட்ரலி கொஞ்சம் ஆயிலி லுக் கொடுக்கும். ஸோ அது நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோனஸ் கொடுக்கும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 2-3 நாள் நான் இதை யூஸ் பண்ணிட்டேன் மேம், 10 டேஸா நான் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் இதை மசாஜ் பண்ணும் பொழுதுலாம் என் ஸ்கின் வந்து ஒரு மாதிரி தோல் பிரிஞ்சு பிரிஞ்சு திரி திரியா வர மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா டோன்ட் வரி. ஏன்னா இந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ண நம்மளோட ஸ்கின்ல ஆல்ரெடி டெட்டா இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ டெட்டா இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன் இருக்கக்கூடிய ஸ்கின்ஸ் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நமக்கு ஃப்ளஷ் அவுட் பண்ணி வெளியில எடுத்துரும். ஓகே, ஸோ மேபி 2வது நாள் 3வது நாள் ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான பேட்சி பேட்சியா வந்து ஃபார்ம் பண்ணலாம். அதாவது அப்ளை பண்ணும்பொழுது திரி திரியா வந்து தோல் பிரிகிற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஸோ அதுக்கு எதுக்கும் வரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது டீப்பா வந்து உங்களுக்கு டீடாக்சிஃபை பண்ணக்கூடிய ப்ராடக்ட். ஸோ அதனால ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸை மொத்தமா ரெடியூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணி தரும். ஓகே, ஸோ டெட் ஸ்கின் செல்ஸ் ரெடியூஸ் ஆனா மட்டும்தான் நியூ ஸ்கின் செல்ஸ் வந்து ரீஜெனரேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க ரெகுலர் யூசேஜ் பண்றீங்கன்னா தாராளமா நீங்க இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் மேம், இப்ப இதோட வந்து நான் வைட்டமின் சி சீரமும் யூஸ் பண்றேன், யூத் எலெக்சரும் யூஸ் பண்றேன், இன்டென்ஸ் ஹைட்ரேஷனும் யூஸ் பண்றேன். ஸோ இந்த 4 ப்ராடக்ட்டுமே நான் யூஸ் பண்ணும் பொழுது நான் எந்த ஸ்டேஜ்ல இல்ல எந்த ஸ்டெப்ல இந்த பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட ஃபேஸ் வாஷ், செகண்ட் வந்து ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட், தேர்டு வந்து உங்களோட வைட்டமின் சி சீரம், ஃபோர்த்து வந்து பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட், ஃபிஃப்த் வந்து யூத் எலெக்சர், சிக்ஸ்த் வந்து இன்டென்ஸ் ஹைட்ரேஷன், செவன்த் வந்து உங்களோட சன்ஸ்கிரீன். ஓகே, நீங்க எல்லா ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய பர்சன் அப்படின்னா இந்த ஸ்டெப்ல தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அகைன் நான் ரிப்பீட் பண்றேன், டீப் கிளென்சிங் ஆயில், ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட், வைட்டமின் சி சீரம், பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட், யூத் எலெக்சர், இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் கிரீம், அதுக்கப்புறம் தான் சன்ஸ்கிரீன், அதுக்கப்புறம் பிரைமர், ஃபவுண்டேஷன், காம்பேக்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் தான் நீங்க ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை எந்த ஏஜ் லிமிட்ல இருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 இயர்ஸ்ல இருந்து மென் அண்ட் விமன் யாரு வேணாலும் இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூனிசெக்ஸ் ப்ராடக்ட். மென் அண்ட் விமன் யார் வேணாலும் இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மென் விமன் மட்டும்தான் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு நெசசரியுமே வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு கிடையாது. ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி உங்க எல்லாருக்குமே இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணுங்க. ஸோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நீங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. ஓகே, ஸோ நீங்க ரெகுலரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கின் செல்ஸ். ஒரு சிலருக்கு வந்து 10 டேஸ்ல டிஃப்ரெண்ட் தெரியும், 10 நாள்லயே நல்ல ஒரு சேஞ்சஸ் அவங்களுக்கு தெரியும். ஒரு சிலருக்கு 20 to 30 டேஸ் டைம் பீரியட் எடுக்கும். ஒரு சிலருக்கு 1ல இருந்து 2 மாசம் வரைக்கும் டைம் எடுக்கும். ஓகே, அது ஏன்னா நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய செல்ஸோட ஆக்டிவிட்டியை பொறுத்து தான் ஒரு இன்கிரீடியன்ட் உங்களோட ஸ்கின்ல வந்து சீக்கிரமா வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணும். ஓகே மேம், நான் 10 நாளா யூஸ் பண்றேன், எனக்கு எந்த ரிசல்ட்டும் தெரியல, ஸோ அதனால நான் யூஸ் பண்றதையே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் பண்ணாதீங்க. மினிமம் ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நீங்க 3 மந்த்ஸ் ஆச்சும் மினிமம் யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கின்னோட இந்த ப்ராடக்ட் சீக்கிரமா அடாப்டட் ஆகும். ஸோ சீக்கிரமான ரிசல்ட்டும் அப்பதான் கிடைக்கும். ஓகே, ஸோ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட். கிளியரா உங்க எல்லாருக்குமே இந்த ப்ராடக்ட். ஸோ இதோட எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 2500, இப்போ டிபி பிரைஸ் வந்து 2200. பிவி வந்து இப்போ பிவி எதுல ஏறி இருக்கு, 72 பிவி வந்திருக்கு. ஓகே, ஸோ 72 பிவி இன்டூ 30 போட்டீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட்டே உங்களுக்கு வந்து அகெயின் பிவி வேல்யூல வந்து ஆட் ஆயிடும். ஸோ அதனால ப்ராடக்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், டேன் அதிகமா இருக்கு, பிக்மெண்டேஷன் அதிகமா யாருக்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சொல்யூஷன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ யாரெல்லாம் இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணலையோ மஸ்ட் ட்ரை திஸ் ப்ராடக்ட்.